டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 23/4/2026 ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்று ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரும், பணிகளில் சிரமம் ஏற்படும், இலக்குடன் செயல்படும் எந்த வேலையும் வெற்றி தரும், கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும், கண் நோய் எரிச்சல் வரும். ரிஷபராசி அன்பர்களே, பணிகளில் கவனத்துடன் செய்ய வேண்டும், தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, செலவு வரவை விடக்கூடும், தாயின் நலம் கவனம் தேவை, மனைவியுடன் உரசல் வேண்டாம், பொழுதுபோக்கு மூலம் டென்ஷன் குறையும். மிதுனராசி அன்பர்களே, இன்று பணிகள் பலு அதிகரிக்கும், உடல் வலி சோதனை தரும், வலிய பிரச்சனை யார் தந்தாலும் உதாசீனப்படுத்தவும், பழைய ப்ராஜெக்ட் முடிவுக்கு வரும். கடகராசி அன்பர்களே, இன்பம் துன்பம் கலந்த நாள், நண்பர் உறவினரிடம் உங்கள் கருத்தை ஏற்க சொல்லி வலியுறுத்தக்கூடாது. அனாதை குழந்தைகளுக்கு கல்வியில் உதவி செய்வது நன்மை தரும். சிம்மராசி அன்பர்களே, நிதி வலுவாக இருக்கும், குடும்பம் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள், பிஸ்னஸ் கவனமாக பார்க்கவும், துக்கங்களை உறவினரிடம் பகிரவும், இது பலன் தரும். கன்னிராசி அன்பர்களே, வேலையில் அறிவுத்திறன் ஒத்த நபரை வைத்து முடிக்கவும், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பணி நிறைவை தரும், துணைவரை குழப்பம் செய்ய வேண்டாம், நிதி மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, பாதுகாப்பான முதலீடு லாபம் தரும், தியானமும் யோகாவும் உற்சாகம் தரும், பணிகள் சாதகமாக முடியும், காதல் கசக்கும், ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்பட உடற்பயிற்சி செய்யவும், உடல் எடையை கட்டுப்படுத்தவும், புதிய பணியை மேற்கொள்ள 1000 முறை யோசியுங்கள், காதல் துணைவியிடம் ரகசியம் வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, ரியல் எஸ்டேட் ஷேர் பலன் தரும், மன அழுத்தம் குறைந்து ரிலாக்ஸ் ஆகும், காதல் வெற்றி பெறும். மகர ராசி அன்பர்களே, நிதிநிலை நன்றாக இருக்கும், புத்தி கூர்மை வெகுமதி தரும், வீண் வம்பிழுக்கும் நபரை விளக்குங்கள், வேலையில் மற்றும் உறவினரிடம் உராச வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, தொழில் வர்த்தகம் லாபம் தரும், வேலை ஆதாயம் தரும், குடும்பத்தார் தேவையை நிறைவேற்றுங்கள், காதல் வேறு குடும்பம் வேறு என்பதை உணர்வீர், காதல் உச்சமடையும். மீனராசி அன்பர்களே, முடிவுகளை குழப்பமின்றி செயல்படுத்துங்கள், பணி சிரமம் கொடுக்கும், பணம் பற்றாக்குறை ஏற்படும், கடன் வாங்குவீர், உடல் நலம் கவனிக்கவும். மேலும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியுடன் ஜீவிக்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். வணக்கம்.